இன்னொரு நல்ல ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நம்ம ஃபோனை என்னுடைய அனுபவத்தை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஃபோன் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஃபோன் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தெரியாமல் ஃபோனை இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போதோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு லிங்க்கில் ஏதோ ஒரு வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாக் ஆச்சுன்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் செல்லை ரீசெட் பண்ணிடணும். ரீசெட்னால் கடையிலேருந்து எப்படி புதுசாக நம்ம வாங்கிட்டு எப்படி நம்ம மெயில் ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணுறோமோ அதே போல் அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செல்லில் இருக்க எல்லா டேட்டாஸும் எரர்ஸர் ஆகிடும். இல்லை மொபைல் ஃபோனை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா அன்வான்ட் வைரஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் புது ஃபோனு மாதிரி அப்டேட் பண்ணலாம். இதுக்காக பயந்துக்கிட்டு கடைக்கு போய்க்கிட்டு அதுக்கு தனியாக ஒரு 100, 200, 300 செலவு பண்ணிக்கிட்டு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. செல்லை ஹேங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போல் தான் வாட்ஸ்அப் திடீர்னு ஒரு நாள் இது மாதிரி இந்த எஸ்பிஐ லிங்க் ஒன்று வந்துச்சு. திடீர்னு டச் பண்ணோன்னே ஒட்டுமொத்த இதுவுமே மொபைல் இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் மெசேஜ் பண்ண மாதிரி ஒரு அப்டேட் ஆச்சு. எனக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணேன், சரி ஒரு 5 மினிட்ஸு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கால் பண்ணி என்னப்பாச்சுன்னு எல்லாம் விசாரித்தாங்க. இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்புறம் தெரிந்த ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் க்ரைம் நம்பர் கொடுத்தாரு, சைபர் க்ரைம் நம்பர். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னாரு. உடனே கடைக்கெலாம் எங்கேயும் போகல. நானே என்ன பண்ணேன், என்னுடைய செல்லை எடுத்தேன். சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு 50% நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதால் அவர் சொன்ன உடனே நான் சரிங்க சார், ஓகே சார், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ அதை நான் எப்படி அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன், பார்க்கலாமா? மறுபடியும் அதே தான், அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுடைய மூளைக்கு போகிறோம். மூளைனா அந்த பிரைன், நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய பிரைன் எதுனா செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸில் அங்கே வரும் வைஃபை கனெக்ட் பண்ணுறது, மொபைல் நெட்ஒர்க்கு, ப்ளூடூத்து கனெக்ஷனை ஷேரிங் பண்ணலாம். அதாவது இந்த நெட் கனெக்ஷனை ஒரு யூபிஎஸ்சி கேபிளில் சொருவி நம்ம லேப்டாப்பில் சொருவலாம், மொபைல் கம்ப்யூட்டர்லேயும் சொருவிக்கலாம். நம்ம வால்பேப்பருடைய ஸ்டைலை மாற்றிக்கலாம். அந்த ஹோம் லாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே பிரைட்ஸ் தெரியும், சவுண்டு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், அது அப்ளிகேஷனு, செக்யூரிட்டி, ப்ரைவசி உங்களுக்கு தெரியும், லொக்கேஷன் அது ஆன் பண்ணலாம். அப்புறம் பேட்ரி எவ்வளோ, ஸ்டோரேஜு, எமர்ஜென்சி, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது எதுனா கூகுள் இதில் போயிட்டு இதனால் யூசர்ஸ் அக்கௌண்ட் இதில் அடுத்தது அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுலேயே ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இங்கே பாருங்கள் இருக்குங்களா, சிஸ்டம் சர்வீஸ்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அது கிடையாது, பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு கேட்குது. பேக்கப் பண்ணணுமா மற்றும் ரீசெட் பண்ணணுமான்னு கேட்குது. அதில் போனால் ஆப்ஷன் கேட்கும் பாருங்கள், பேக்கப் அண்டு மைக்ரேட் அப்படின்னு கேட்குது. இதை கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆகும், ஸ்டோரேஜ் எல்லாமே மறுபடியும் இருக்கிற எல்லாமே பேக்கப் ஆகிட்டு தான் இருக்கும், போய் ஸ்டோரேஜ் ஆகும். அப்புறம் பாருங்கள், அந்த ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரீசெட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டோரேஜும் டெலீட் ஆகி என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்களோ, டவுன்லோட் ஆச்சோ எல்லா அப்ளிகேஷனும் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் புது செல் எப்படி ஓப்பன் ஆகுறீங்களோ மெயில் ஐடி போட்டு அதே போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸ், என்ன ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் எல்லாமே டெலீட் ஆகிடும். அதனால் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியும் கொஞ்சம் தேவை அப்படின்றத நான் அன்றைக்கி உணர்ந்தேன். அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே போயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கொண்டு
நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.